அனைவருக்கும் வணக்கம். சமய தரிசனம். தத்துவார்த்த சூத்திரம் என்கின்ற நூலிலே இருந்து நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் ஆகம கருத்துக்களை பயின்று வருகிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அருளியிருக்கிற தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய 2வது அதிகாரத்திலே 10வது சூத்திரமாக, அதாவது நூலின் 43வது சூத்திரமாக சென்ற 2 பதிவுகளிலே நாம் பார்த்து வந்தோம். சம்சாரினோ முக்தாச்ச என்பது ஆச்சாரிய ஸ்ரீ வழங்கியிருக்கிற சூத்திரம். சம்சாரினோ முக்தாச்ச என்று கூறுகிறார். ச என்பது முன்னால் இருக்கின்ற, இதற்கு முன்னால் வந்த விவரத்தை குறிப்பது உயிர். அந்த உயிர் என்பது சம்சார உயிர், முக்த உயிர் என்று 2ஆக இருக்கிறது என்பதனுடைய விளக்கத்தை நாம் அதில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பஞ்ச பரிவர்த்தனைகளை பற்றி பார்த்து வருகிறோம். 5 விதமான பரிவர்த்தனைகள் இருக்கின்றன. திரவிய, க்ஷேத்திர, கால, பவ, பாவ. இவற்றிலே 3 பரிவர்த்தனைகளை குறித்து நாம் பார்த்தோம். சற்று இடைவெளி அதிகமாகிவிட்டது. திரவிய, க்ஷேத்திர, கால பரிவர்த்தனைகளை பற்றி நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது பவ பரிவர்த்தனை. பவம் என்றால் உயிர் பிறப்பது, இறப்பது. ஒரு முறை உயிர் பிறந்து அந்த பிறவியிலே முடிவிலே இறந்து விடுகிறது. இது ஒரு பவம் என்று கூறப்படும். கதி என்பதற்கும் பவம் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. கதி என்று சொன்னால் 4 தான். நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிற மாதிரி தேவகதி, மனித கதி, விலங்கு கதி, நரக கதி. இந்த 4 கதிகள் தான். இதில் பல முறை அந்த கதிகளிலே இந்த உயிர் பிறக்கிறது. இப்போது நாம் மனித கதியிலே நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு பிறப்பு ஒன்று இருக்கிறது, இறப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த இடைப்பட்ட இந்த வாழ்க்கை காலத்தை தான் ஒரு பவம் என்று குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக நம்ம வேறு கதியிலே பிறப்போம். அந்த உயிர் பிறந்து அது இறக்கின்ற வரை அந்த பவம், அந்த பிறவி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கதி என்பது வேறு, பவம் என்பது வேறு. அந்த பவங்கள் பலவாக இருக்கின்றன. எண்ணில் அடங்காத பல பவங்களாக இருக்கின்றன. 4 கதிகளிலே இந்த உயிர் பிறந்து பிறந்து உழல்கிறது. அவ்வாறு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். க்ஷேத்திரங்களை பற்றி பார்த்தோம். அப்போ நம்ம முக்கியமாக நம்முடைய நடு உலகத்தில் இருக்கின்ற க்ஷேத்திரங்களை பற்றியும், அதே போல் நரக உலகம், தேவ உலகம் என்பதை குறித்தும் சற்று தெரிந்து கொண்டோம். இப்போது உலகத்தினுடைய அமைப்பு குறித்து நாம் இதை இந்த படத்திலே இருக்கிறவாறு பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. இதில் நடுவிலே அந்த ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய அந்த பகுதி பூமி, நடு உலகம். கீழே இருப்பவை நரக உலகம், மேலே இருப்பவை தேவ உலகங்களிலிருந்து பிறை வடிவாக இருக்கின்ற சித்த உலகம் வரை. ஒரு இண்டிகேஷனுக்காகத்தான், இது அளவு தெரிந்து போடப்பட்டதல்ல. அதே போல் இந்த வாத வளையங்கள் கூட எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. கீழே இந்த 3 வாத வளையங்களும் வரணும். அது அடுத்த அதிகாரத்திலே விரிவாக பார்க்கும்போது சரியான படமாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு எதற்காக நாம் இந்த உருவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நடுவிலே வண்ணத்திலே வரைந்திருக்கின்ற அந்த பகுதி திரசநாளி என்று அழைக்கப்படும். இந்த 4 கதி உயிர்கள் இந்த பகுதியில் மட்டுமே பிறக்கின்றன. நிகோத உயிர்கள், ஒரு புலன் உயிர்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒரு சுவாசத்திலே 18 முறை பிறந்து இறக்கக்கூடிய தன்மையுடையன நிகோத உயிர்கள். அந்த நிகோதத்தில் இருந்து தான் செடி கொடியாக, மரம் மற்றும் பிருத்திவி என்றெல்லாம் சொல்லுங்கள் இல்லையா, மண் உயிராக, நீர் உயிராக, நில உயிராக, நெருப்பு உயிராக, தாவர உயிராக பிறந்து அதன் பிறகு 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் என்று இந்த உயிரானது பல பிறவிகளை எடுக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த நிகோதம் இந்த உலகத்தினுடைய பகுதி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும். ரசநாளியிலே இருப்பவை இந்த 4 கதியிலே இருக்கக்கூடிய உயிர்கள், நரக உயிர்கள், விலங்கு மற்றும் மனித உயிர்கள்
மத்திய பூமியிலும், தேவ உயிர்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய மேல் உலகத்திலும் இருக்கின்றன. சித்த உலகமானது மேலே காணப்படுகிறது. நிகோத உயிர்கள் இந்த உலகத்தினுடைய அந்த வாத வளையங்கள் என்று நம்ம இந்த உருவம் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நிகோத உயிர்கள் இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும், புனிதமான இடங்களில் மட்டும் நிகோத உயிர் இருக்காது. அது என்னன்றத நிகோத உயிர் பற்றி நாம் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இப்போது பொதுவாக நிகோத உயிர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். 4 கதியிலே இருக்கக்கூடிய உயிர்கள் இந்த திரசநாளி என்ற இந்த பகுதியிலே வசிக்கின்றன என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இது எதற்காக நம்ம பார்க்கிறோம்னா, நம்ம 4 கதி உயிர்கள் இதில் இருக்கின்றன. அவைதான் பிறவிகள் என்று கூறப்படுவது. இதில் பார்த்தோம்னா, நரக கதியில் மிக குறைந்த ஆயுளாக 10,000 வருடங்கள் இருக்கும். ஒரு உயிர் அந்த ஆயுளோடு நரகத்தில் பிறந்து இறக்கிறது. பிறகு வேறு கதிகளில் சுற்றிவிட்டு, நரக உயிரிலே இருந்துவிட்டு அதன் பிறகு விலங்காகவோ மனிதனாகவோ அது பிறக்கலாம். இந்த 2 பிறவியில் நடு உலகத்தில் இந்த 2 கதிகளிலே அது பிறக்கலாம். அவ்வாறு அதிலெல்லாம் சுற்றிவிட்டு மீண்டும் நரகத்திலே வந்து பிறக்கிறது. இப்போ குறைந்தபட்ச ஆயுள் அதற்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? 10,000 வருடம் என்பதை குறைந்தபட்ச ஆயுளாக இதிலே காண்போம். முதல் நரகத்தினுடைய குறைந்தபட்ச ஆயுள் 10,000 வருஷங்கள், ஆண்டுகள், ஆண்டு கணக்கு இது. இப்போ அதற்கு அடுத்த பிறவி வரும்பொழுது 10,000 + 1 சமயம் என்று பிறக்கும் அதனுடைய ஆயுள். அதற்கு அடுத்த சுற்றுக்கு வரும்பொழுது 10,000 + 2 சமயம். சமயம் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே தெரியும். மிக குறைந்த நேரம், ஒரு வினாடி என்று நாம் கூறுகின்றதிலே எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. அப்படின்னா அந்த சமயத்தினுடைய ஒரு சமயம் 2 சமயம் என்பதனுடைய மிக குறைந்த அளவினை நாம் அறிந்து கொள்வதற்காக அது. இதுபோல் 10,000 + 1, 10,000 + 2, அடுத்த பிறவியில் 10,000 + 3 என்று ஒரு சமயமாக அந்த ஆயுளானது ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு பவத்திலும் அதிகரித்து கொண்டே சென்று உச்சபட்ச ஆயுளாக 33 கடற்காலம், அவ்வளவு ஆயுளையும் ஒரு உயிரானது நரக உலகிலே பிறவி எடுக்கும் போதெல்லாம் அனுபவிக்கிறது. 33 கடற்காலம் அதிகபட்ச ஆயுள் எங்கன்னா 7வது நரகத்திலே இருக்கக்கூடியது. 7வது நரகத்திலே அது காணப்படும். அந்த 7வது நரகனுக்கு அதிகபட்சமான ஆயுள் 33 கடற்காலம். இது நரக உலகத்திலே அந்த பவத்திலே எத்தனை பவங்கள் எடுக்கின்றன என்பதனை குறித்து இதில் தெரிந்து கொள்கிறோம். அதுபோலவே நடு உலகத்திலே விலங்கு கதியிலும் மனித கதியிலும் பிறக்கிறது. அந்த விலங்கு கதியில் ஒரு அந்தர் முகூர்த்தம், குறைந்தபட்ச ஆயுள் வந்து விலங்கு கதியிலே ஒரு அந்தர் முகூர்த்தம். அந்தர் முகூர்த்தம் என்பதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது 48 நிமிடங்கள் அதற்கு உட்பட்ட பகுதியினை அந்தர் முகூர்த்தம் என்று கூறுவார்கள். எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சமய நேரத்திலிருந்து 48 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தை முகூர்த்தத்துக்கு உட்பட்டது, அதான் அந்தர் முகூர்த்தம் என்பதனுடைய பொருள். அந்தர் என்றால் உள்பட்டது, முகூர்த்தத்திற்கு உட்பட்டது என்று சொன்னால் அந்த 48 நிமிட காலத்திற்கு உள்ளே அடங்கியிருக்கின்ற எல்லா நேரமும் அந்தர் முகூர்த்தம் என்று கூறப்படும். அது வந்து அதிகபட்சமான ஆயுள் 3 பல்யம். பல்யம் என்பது அதை விட அதிகம் கடற்காலம். அவற்றை பற்றியெல்லாம் கூட நாம் 3வது அதிகாரத்திலே படித்தோம். இப்போ தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். விலங்கு கதியில் குறைந்தபட்சம் ஆயுள் அந்தர் முகூர்த்தம். அதுக்கு அடுத்து விலங்கு கதியில் அது பிறகுதுன்னா அந்த அந்தர் முகூர்த்தத்துக்கு மேலே ஒரு சமயம் அந்த கதியில், அந்த பவத்தில். அதற்கு அடுத்து 2வது விலங்கு கதியில் அது பிறக்கிறது என்று சொன்னால் அந்தர் முகூர்த்தம் +2 சமயம். இப்படி ஒரு சமய நேரமாக ஒவ்வொரு பிறவியிலும் அந்த விலங்கு கதியிலே பிறக்கும் போதெல்லாம் ஆயுள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதே போல தான் மனித கதியிலும் குறைந்தபட்ச ஆயுள் அந்தர் முகூர்த்தம், அதிகபட்ச ஆயுள் 3 பல்யங்கள்.
அதுபோல தான் இங்கேயும் விலங்கு கதியில் எப்படி இருக்கிறது அப்படித்தான். அப்படி ஒரு தடவை மனித கதியில் பிறக்கும்போது அந்தர்முகூர்த்தம் குறைந்தபட்ச ஆயுளாகவும், அதன் பிறகு ஒரு சமயமாக கூடிக்கொண்டே ஒவ்வொரு பிறவியிலும், அடுத்த பிறவி வரும்போது அந்தர்முகூர்த்தம் +1, அதுக்கு அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்கும்போது அந்தர்முகூர்த்தம் +2, அப்படி. அதே போல் தேவகதியில் குறைந்தபட்ச ஆயுள் 10,000 வருடம். எப்படி நரககதியில் குறைந்தபட்ச ஆயுள் 10,000 வருடமோ அதுபோல தேவகதியிலும் குறைந்தபட்ச ஆயுள் 10,000 வருடம். அதிகபட்ச ஆயுள் என்பது 31 கடற்காலம். 31 கடற்காலம் என்றுதான் பிறவியிலே பவத்திலே சுற்றுகின்ற உயிர்கள், மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற உயிர்களுக்கு அதிகபட்சமாக 31 கடற்காலம் தேவ உலகத்திலே. சொல்லப்போனால் சர்வார்த்த சித்தியில் 33 கடற்காலம் தான் அங்கேயும் அதிகபட்சம். எப்படி நரகத்தில் 33 கடற்காலம் அதிக ஆயுளோ அதுபோல தான் தேவ உலகத்திலே 33 தான் அதிகபட்ச கடற்காலம், 33 கடற்காலம் தான் அதிகபட்ச ஆயுள். ஆனால் இங்கே 31 என்று நமக்கு நூல்களிலே குறிப்பிடுவதற்கு அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னோம்னா, அந்த கிரய வேகம் என்று சொல்கிறோம் நம்ம. அந்த கிரய வேகத்தினுடைய அதிகபட்ச ஆயுள் 31 கடற்காலம். அதற்கு மேலே இருக்கின்ற பகுதிகள் எல்லாவற்றிலும் அணுதிசை அணுத்தரம் என்று கூறக்கூடிய அந்த பகுதிகளிலே உயிர் சென்று பிறந்து விட்டால் ஓரிரு பிறவைகளிலே அவை முக்தி அடைந்துவிடும். அதனால் அது பாபா பரிவர்த்தனையில் அதை குறிப்பிடுவது இல்லை. அதனால் 31ஆக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் மித்யாத்துவம் இருக்கின்ற உயிர் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கும். அந்த மாதிரி மித்யாத்துவம் இருக்கிற அந்த உயிர் கிரய வேகத்தினுடைய உபரிம கிரய வேகம், உச்சபட்சம் கிரய வேகம் என்பது நவக்கிரய வேகம் 9 அடுக்காக 1 2 3ன்னு 9 கிரய வேகம் இருக்கும். அதில் இந்த மேலே இருக்கக்கூடிய கிரய வேகத்தை உபரிம கிரய வேகம் என்று சொல்கிறோம். அதனுடைய ஆயுள் 31 கடற்காலம். அதனால தான் அந்த மித்யாத்துவ உயிர் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கும். கிரய வேகத்துக்கு போயிட்டா அதன் பிறகு பிறவி குறைந்துவிடும் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா நற்காட்சி இல்லாத உயிர்கள் கூட கிரய வேகத்திலே சென்று பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கெல்லாம் பின்னாடி வரும்போது நம்ம விளக்கங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த மித்யாத்துவ தொடர்பு இருப்பதால் நரகம் முதல் உபரிம கிரய வேகம் வரை மிக குறைந்த ஆயுள் முதலியவற்றை பெற்று 4 கதிகளிலும் அநேக முறை பிறந்து இருக்கிறது. அந்த ஒவ்வொரு முறையும் பிறப்பதைத்தான் பவம் என்று கூறுகிறோம். அப்போ பவ பரிவர்த்தனை எவ்வளவு காலம் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இந்த படத்தை பார்த்தோம்னா இதில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி நரக பகுதி. இதில் இந்த முதல் நரகமாக இங்கே காட்டப்படுகிறது இல்லைங்களா, இந்த இடத்துல இது 3 பிரிவாக இருக்கும். பின்னாடி அது டீட்டெயில் தெரியும். இங்கே தான் மிக குறைந்த 10,000 வருடங்கள் ஆயுள் உள்ள அந்த உயிர் பிறக்கிறது. அதன் பிறகு இங்கே கீழே கருநீல நிறமாக இருக்கிறதுலே அது 7வது நரகம். அங்கே தான் 33 கடற்காலம் வரைக்கும் இருக்கும். இது கூட இடைப்பட்ட அந்த ஆயுள் கொண்ட பிறவிகள் எல்லாம் இந்த நரக உலகத்தில் இங்கே இருக்கும். இப்போ இந்த நடு உலகம் ப்ரௌன் கலராக இங்கே காட்டப்படுது இல்லைங்களா, இங்கே இருக்கிறது தான் குறைந்தபட்ச ஆயுள் அந்தர்முகூர்த்தம், அதிகபட்சம் 3 பல்யம். இங்கு காணப்படுவது தேவ உலகம். இங்கும் இங்கே சௌதர்ம கல்பம் என்பது கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதி. அதில் 10,000 ஆண்டுகள் மிக குறைந்த ஆயுள். அங்கிருந்து இந்த கிரய வேகம் வரைக்கும், இது கிரய வேகம், இது 3ஆக பிரிச்சிருக்கோம். இது கிரய வேகம், அதுக்கு மேலே அணு திசை அணுத்தரம். இந்த கிரய வேகம் வரைக்கும் 31 கடற்காலம். இந்த இடம் வரைக்கும் 31 கடற்காலம். இது மேலே இருப்பது அணுதிசை, இதற்கு மேலே இருப்பது அணுத்தரம். இங்கே சென்ற உயிர்கள், நற்காட்சி உடைய உயிர்கள், பிறவிகள் மிக குறைவு. 2 3 சர்வார்த்த சித்தியெல்லாம் போயிட்டா 2 பிறவிகளுக்குள்ளார அது மோட்சம் அடைந்துவிடும் அந்த உயிர். அந்த விவரத்திற்காக தான் இந்த கிரய வேகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆயுள் தேவர்களிலே 10,000 வருடம் முதல் 31 கடற்காலம். இப்போ இதை எதற்காக நம்ம பார்க்குறோம்னா, இந்த
சர்க்கிளுக்குள்ள, இந்த வட்டங்களுக்குள் தான் உயிர் பல முறையும் பிறக்கிறது. அவ்வாறு பிறக்கின்ற அந்த உயிருக்கு அதிகபட்ச குறைந்தபட்ச அந்த ஆயுள்களை கொண்டு ஒவ்வொரு பிறவியிலும் அதிகரித்து கொண்டே வர வர அத்தனை பிறவிகளை எடுக்கிறது 4 கதிகளிலே என்று நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதை பார்த்தோம்னா தான் இங்கே பவ பரிவர்த்தனை எப்படி இருக்கிறதுன்றதை பார்த்தோம்னா, நரகப்பிறவி, அந்த நரகப்பிறவியில் 10,000 ஆண்டு முதல் 33 கடற்காலம் வரை 10,000 + 1, 10,000 + 2, அடுத்த பிறவியில் 10,000 + 3, அதற்கு அடுத்த பிறவியில் 10,000 + 4 சமயம் என்று இது வந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்ததாக விலங்கு பிறவி, ஒரு அந்தர் முகூர்த்தம் முதல் 3 பல்யம் வரை. அதற்கு அடுத்ததாக வருவது மனித பிறவி, அதுவும் குறைந்தபட்ச ஆயுள் ஒரு அந்தர் முகூர்த்தம், அதிகபட்ச ஆயுள் 3 பல்யம். அதன் பிறகு தேவப்பிறவி, அந்த தேவப்பிறவியிலே 10,000 ஆண்டு குறைந்தபட்ச ஆயுள், நவக்கிரய வேகம் வரைக்கும் அதிகபட்ச ஆயுள் 31 கடற்காலம். இந்த ஆயுள்களை கொண்டு இந்த உயிரானது இந்த 4 கதியிலே எண்ணற்ற முறை பிறந்து இறக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இன்னும் ஒரு பாவ பரிவர்த்தனை இன்னும் இருக்குது. அந்த பாவ பரிவர்த்தனையை நாம் பார்த்த பிறகு, இப்போ இந்த உயிரானது எத்தனை காலத்துக்கு தான் இப்படி சுழன்று கொண்டே இருக்கும்? எண்ணற்ற பிறவிகள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, அவையெல்லாம் முடிவுக்கு வராதா என்ற ஒரு எண்ணம் இதை பார்க்கும்போது ஏற்படும். ஏன்னா இப்போ பாவ பரிவர்த்தனையை பற்றி பேசணும்னா 10,000 + 1, 10,000 + 2ன்னு நரகத்தில் 33 கடற்காலம் வர வரைக்கும் நம்ம எண்ணியே பார்க்க முடியாது. அதே போல தான் விலங்கு பிறவி, மனித பிறவி, தேவ பிறவி எல்லாத்துலேயும். அப்போ எவ்வளவு கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு இந்த உயிர் திரும்ப திரும்ப பிறண்டு கொண்டே இருந்தால் எப்போ தான் சித்த நிலைக்கு செல்வது என்ற வினா எழக்கூடும். அது நம்ம பாவ பரிவர்த்தனை என்று அடுத்து இருக்கிறது. அதை பார்த்த பிறகு அதற்கும் ஒரு விடை நம்முடைய ஆகம கருத்துக்களிலே இருக்கின்றன. அதனை பார்த்தால் நமக்கு இந்த சம்சார உயிரினுடைய முழுமைத்தன்மை தெரிய வரும். அது அடுத்த பதிவிலே நம்ம அந்த பாவ பரிவர்த்தனை பார்க்கலாம். மிகவும் சுருக்கமாக இருந்தாலும் கூட நம்ம எல்லா ஒவ்வொன்றையும் பற்றி அறிந்து கொண்டு வருவது மிகவும் அவசியம் என்ற காரணத்தோடு இப்போ இந்த பதிவினை இந்த நிலையிலே நாம் நிறைவு செய்யலாம். இதுவரை பொறுமையாக கேட்டமைக்கு மிகவும் நன்றி. நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள். தங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் கூட இந்த யூடியூப் குறித்து அனுப்பிவிடுங்கள். அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக நீங்கள் கருதுவீர்கள் என்றால் ஃபார்வேர்ட் செய்யுங்கள். தொடர்ந்து அங்கே தம்ஸ் அப் சிம்பல் என்று இருக்கும் அந்த யூடியூப்பில், அதை நீங்கள் அந்த தம்ஸ் அப் சிம்பிளுக்கு ஆதரவளித்து லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.